ஆமா ஏமா அப்பா எங்கம்மா? அப்பாவா காலையிலேயே வயலுக்கு போனாரு, மத்தியானம் சாப்பிட வருவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் அந்த ஆளை காணோம். ஏமா அப்பாவா வயலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிருந்தோம்ல? ஆமா, நீ சொல்லுவ நான் சொல்லுவேன், நம்ம பேச்ச யாரு கேட்கா? என்னால வயலுக்கு போகாம இருக்க முடியல, மண்வெட்டியை தூக்கி வேலை செய்யாம இருக்க முடியலன்னா உங்க அப்பா புலம்பிக்கிட்டே இருந்தாரு பத்துக்க. நானும் எத்தனை நேரமோ சொல்லி பார்த்துட்டேன், மனுஷன் கேட்காரா? கமலா ஏமா அப்பா சத்தம் தானே கேக்கு? ஆமா மக்கா, அவர்தான் வராரு. நீயே பாரு, மணி இப்ப 3 மணி ஆகுது, இப்பதான் சாப்பிடுறதுக்கே வராரு. ஏமா நீ தான் சாப்பிடாம இருக்க, இப்படி நேரத்துக்கு 2 பேரும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? நல்லா சொல்லு மக்கா, நானும் இவ 2 பேர்கிட்ட எத்தனை நேரம் சொல்ல தெரியுமா, ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடுங்கன்னு. உங்க அம்மையும் கேட்க மாட்டாங்க, உங்க அப்பாவும் கேட்க மாட்டாரு. கமலா இந்த மனுஷனுக்கு திடீர்னு என்னாச்சு? எப்பா 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 எந்திரிங்கப்பா. எடி எடி எந்திரிங்கனே. நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்? இந்த மனுஷனுக்கு என்னாச்சுனே ஒண்ணும் புரியலையே கடவுளே. ஏமா அழாதம்மா, அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. மக்களே சுபாஷ், அப்பாவை தூக்கி சோஃபால படுக்க வை மக்கா. சரிங்க தே. எப்பா எப்பா என்னன்னு சொல்லுப்பா, உடம்பு என்ன பண்ணுதுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுப்பா. ஐயோ கடவுளே, காலையில வரைக்கும் நல்லா இருந்தாரே இந்த மனுஷன், இப்போ என்ன ஆச்சுனே தெரியலையே. ஏ கமலா, அழாத, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. எப்படி காணாம இருக்க, எப்படி கிடக்காருன்னு பாத்தீங்களா? 1.5 வருஷம் கழிச்சு அம்மாவே வந்திருக்காரு, நான் சந்தோஷப்படவா இல்ல இந்த மனுஷன் இப்படி கிடக்காரேன்னு கவலைப்படவா இருக்கா? அதான் ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. எப்பா எப்பா எந்திரிப்பா. எப்பா வயிறு பசிக்கு. வயிறு பசிக்கா? அதானே, மணி இப்ப 3 மணி ஆகுது, இந்நேரம் வரைக்கும் சோறு தண்ணி இல்லாம வயக்காட்டுல கடந்தேன்னா மயக்கம் வராம என்ன செய்யும்? என்ன என்ன எந்திரிங்கனே. ஏ கமலா, என்ன பாத்துக்கிட்டே நிக்க? அண்ணனுக்கு வயிறு பசிக்கு போலுக்கு, அதனாலதான் இப்படி லேசா மயக்கமா வந்திருக்கு, வேற ஒண்ணு இல்ல. சீக்கிரமா போய் சோறு போட்டு கொண்டுட்டு வா. சரிக்கா. எப்பா முதல்ல எந்திரிச்சு உட்காருப்பா. என்ன வெயில் அடிக்கி, மண்டைய பொளக்கு. இப்படி வீட்டு வாசல்ல கட்டி போட்டுட்டாவல, வீட்டுக்குள்ள கட்டி போட்டிருந்தாலும் ஃபேனையாவது போட்டிருப்பாவோ, டிவி இருந்திருக்கும், ஒரு 5-6 நாடகத்தை பார்த்தாலாவது கொஞ்சம் நேரமாவது போயிருக்கும், அதுக்கும் வழி இல்ல. கீரா, என்னத்தை போட்டு உளறிட்டு கிடக்க? என் கஷ்டத்தை நான் சொல்லி புலம்புதே, உங்களுக்கு என்ன? எடி ஒண்ணு கேட்டியா? நான் ஒண்ணும் கேட்கல. வெயில் அதிகமா இருக்கு, ஒரு தர்பூசணி ஜூஸ் போட்டு கொடுத்தாலாவது கொஞ்சம் நல்லா இருக்கும். மலர்கிட்ட கேட்கலாம், ஆனா இப்ப அந்த பிள்ளை கொஞ்சம் கோவமா இருக்க மாதிரி இருக்கா. நம்ம ஜூஸ் கேட்டதுக்கு பதிலா பால் டாயில கலக்கி தந்துட்டானே, என்ன செய்ய? என்ன கிழவி, நான் என்னமோ புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, இப்ப நீங்க என்னடா ஊ ஊன்னு ஊள விடுதியா? நீ தானடி இப்ப சொன்ன ஜூஸுக்கு பதிலா பால் டாயில கொண்டு கொடுத்துட்டானே, என்ன செய்யன்னு? பால் டாயில குடிச்சா என்ன ரிசல்ட்டோ அதத்தான் சொன்னேன். ஆமா, முதல்ல உனக்கு தான் வாயில ஊத்தி விடணும். வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடக்கியா? உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமை. என்னாலதான் உனக்கு இன்னைக்கு இந்த நிலைமையா? இல்லன்னா இந்நேரம் பிள்ளை எல்லாரும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு வச்சு நடு வீட்டுல தலவாழை இலைய விரிச்சு வச்சு நல்ல விருந்து சாப்பாடுல போட்டிருப்பாவோ. ஆள பாரு ஆள. ஏடி, என்னைக்கு இருந்தாலும் உனக்கு இந்த நிலைமை தான்டி. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏடி அதெல்லாம் விடு. கமலா வீட்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்கு, உனக்கு கேட்டுச்சா? என்ன சத்தம் கேக்கு? என் மாப்பிளைக்கு திடீர்னு என்னாச்சு, இப்படி மயங்கி விழுந்துட்டாரா, அப்படி இப்படின்னு சத்தம் போடுறத உனக்கு கேட்காட்டி? கிளவி, சும்மா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லாத, திரும்பவும் என்ன மாட்டி விடாத. அப்புறம் உனக்கு சமாதி கட்டுறதுக்கு வேற யாரு வராண்டா, இங்கனே குழி தோண்டி புதைச்சி நானே சமாதி கட்டிட்டு போயிருவோம் பத்துக்க. ஏடி பொய் சொல்லலடி, உண்மையா நம்பி சொல்லுதே. என்ன கிளவி சொல்லுத? எனக்கு காது கேட்கல, உன் காதுல மட்டும் விழுந்துருக்கு. ஆமாட்டி, நான் அக்கம் பக்கத்துல என்ன நியூஸ் கிடைக்கி, என்ன வீட்ல என்ன பிரச்சனை அதெல்லாம் நான் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனா நீ அப்படியா எந்த வீட்ல எந்த குழம்பு எந்த சோறு எந்த கூட்டு பொரியல்னு யோசிச்சுக்கிட்டு இருப்ப. ஆமா, அப்படியே உன்னை பத்தி மட்டும் பெருமையா பேசிட்டு என்ன கொஞ்சம் கம்மியா பேசியேன்னு அதெல்லாம் இருக்கட்டும். கமலக்கா வீட்ல என்ன விஷயம், யாரு விஷயம் சொல்லுங்க. மவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே கார்ல இருந்து பெட்டி பெட்டியா தூக்கிட்டு போனா வீட்டுக்குள்ள. ஆமாட்டி, 5 சக்கரம் வச்ச சூட்கேஸும் அப்புறம் 2 பெட்டியும் கொண்டுட்டு போனானே. இங்கல இருந்தே அதெல்லாம் நல்ல கணக்கெடுத்து வைங்க. ஆமா, பின்ன எனக்கு வேற வேலை வெட்டி என்னத்த இருக்கு? இங்கே நின்னுகிட்டு சுத்தி முத்தி நடக்காத கவனிச்சுக்கிட வேண்டியதா. மரகதம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சட்டி நிறைய மீன் குழம்பு கொண்டுட்டு போனா. பாரு அந்த கிழவிய, நம்மளோட பயங்கர தில்லாலங்கடியால இருக்காவோ. நம்ம இங்க நின்னுகிட்டு எப்படிடா தப்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கிழவி இங்கனே நின்னுகிட்டு சுத்தி முத்தில என்ன ஏது நடக்குதுல கவனிச்சுக்கிட்டே இருக்காவோ. கமலக்கா மாப்பிளைக்கு என்னவா இருக்கும்? இடி கிழவி என்ன சொல்லுதா? ஆமாட்டி, அப்படியே தான் இருக்கும். சத்தம் ஊர்பட்ட சத்தம் கேட்டுச்சே. ஐயோ அட பாவமே, மழை வந்த நேரத்துல இப்படி நடக்கணும். ஆமா,
அதான் நேரம் பார்த்து மகன் கரெக்டா வந்திருக்கான். ஏப்பா இந்தாங்கப்பா முதல்ல சாப்பிடுங்கப்பா. இன்னாரு தண்ணியே குடியும். அப்பாடா இப்பதான் கொஞ்சம் தெளிச்சலா இருக்கு. ஏப்பா இதெல்லாம் உங்களுக்கு அவசியமாப்பா? இப்படி கஷ்டப்படணுமாப்பா? போன தடவை வந்திருக்கும் போதே நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? வயலுக்கெல்லாம் போக கூடாது, இந்த வெயில்ல போய் கிடந்து அங்க கிடந்து வேலை பார்க்க கூடாதுன்னு எத்தனை நேரம் சொல்லிட்டு போனேன் உங்ககிட்ட? நானும் எத்தனை நேரமக்கா சொல்ல அந்த மனுஷங்கிட்ட. ஒரு வார்த்தை கூட கேட்கவே மாட்டேங்காரு. அவர் இஷ்டத்துக்கு தான் வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு நிலையா நிக்காரு பாத்துக்க. இப்படி 3 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்து என்னத்த சாதிக்க போறீங்க? எவ்வளவு சம்பாதிச்சு சேர்த்து வச்சாலும் வயிற்றுக்குன்னு திங்க வேண்டாமா? முதல்ல இப்படி 3 மணி வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம சாப்பிடாம கிடந்துகிட்டு அப்படி சம்பாதிச்சு எங்க கொண்டு போய் சேர்த்து வைக்க போற? ஒரு நிமிஷத்துல எங்க எல்லாரையும் கெதியாங்க வச்சுட்டிய. 1.5 வருஷம் கழிச்சு பிள்ளை வந்திருக்கா. அவளை பார்த்து ஒரு வார்த்தை எப்ப வந்த மக்கா நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேக்குறா. ஏமா சும்மா இருமா, சாப்பிடாம இருக்காருன்னு நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா பின்ன என்னல ஒவ்வொரு நாளா நீ வருவியான்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் தெரியுமா? இப்ப கண்ணு முன்னாடி வந்து நிக்க அந்த மனுஷன் உன்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாரல. இங்க பாரு கமலா, எனக்கு கேட்க தெரியாமலாம் இல்ல, எல்லாம் என் மனசுக்குள்ள இருக்கும். மனசுக்குள்ள வச்சிட்டு இருந்தா எப்படி? நாம பெத்ததே ஒத்தைக்கு ஒரு பிள்ளை. அவளே 1.5 வருஷம் கழிச்சு வந்திருக்கா. என்ன மக்கா ஏது இருக்க நல்லா சாப்பிடுதியே என்னன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கீரே. எம்மா அப்பா வந்த உடனே மயங்கி விழுந்துட்டா. இப்பதானே சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா உட்கார்ந்துருக்கா. அப்பாக்கெல்லாம் என் மேல பாசம் அதிகம் உண்டு, எனக்கு தெரியும். அப்பா முன்னாடியே அப்படித்தானம்மா, எப்படி இருக்கா சாப்பிட்டியா என்ன ஏதுன்னு ஒரு நேரம் கூட கேட்க மாட்டா. எல்லாம் மனசுக்குள்ளே இருக்கும். ஏன் மூக்காண்டி அண்ணே, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னனா இல்லையா நேரத்துக்கு வயிறார சாப்பிடுங்கன்னு? எம்மாடி மரகதம், நீ என்கிட்ட சொன்னமா, நான் இல்லன்னு சொல்லல. வயலுக்கு தண்ணி அடைச்சுக்கிட்டு இருந்தேனா, சரி இன்னொரு 2-3 மணி நேரம் தானே, தென்னை மரத்துக்கும் தண்ணி அடைச்சு விட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு வருவோமேன்னு அப்படியே உட்கார்ந்துட்டேன் பத்துக்க. ஏனே நேரத்துக்கு சாப்பிட்டு எடுத்து இருக்காண்டாமானே, அப்புறம் பணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு கடைசில ஆஸ்பத்திரிக்காரனே கொண்டு கொடுக்கறதுக்கா? நல்லா சொல்லுங்க தே. எத்தனை நேரமக்கா சொல்லுத? உங்க அப்பா மட்டும் இல்ல உங்க அம்மையும் இதே கதிதான். 2 பேரும் தானே இருக்கியே. ஒரு 10-50 ரூபாய்க்கு மீனை வாங்கியாவது கறி வச்சு தினமும் தின்னுங்கன்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டா. ஒரு நேரத்தை குழம்பு வச்சு அதை 2-3 நாளைக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சாப்பிட்டுக்கிடுதா. கேட்டா நாங்க 2 பேர் தானே இருக்கோம், எங்களுக்குன்னு தனியா எண்ணத்தை போட்டு செய்ய உள்ளதை தின்னுட்டு நாங்க பாட்டுக்கு இருந்துக்கிடுவோம் வேற சொல்லிக்கிட்டு இருக்கா பத்துக்க. ஏன் அவன் எங்க கூட இருந்தாலாவது அவனுக்கு வாய்க்கு ருசியா செஞ்சு போடணுமே 4-5 கூட்டு கறி எல்லாம் வச்சு செஞ்சு போடலாம். இப்ப நாங்க 2 பேர் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்கா பத்துக்க. ஏமா நீங்க எங்க நல்லா இருக்கணும்னு நான் கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கேன். ஆனா நீங்க எங்க என்னடான்னா ஒழுங்கா சோறு திங்காம கிடைக்கல. உங்க 2 பேருக்குனாலும் வயிற்றுக்கு சாப்பிடணும்லாமா, அப்புறம் சாப்பிடாம கடந்து நோயகியே இழுத்து வச்சுக்கிறதுக்காமா? இங்க பாருமா, ஒண்ணு நான் சொல்லிவிட்டேன், நீங்க ரூபாயெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. நான் உங்களுக்குன்னு தனியா அனுப்பி வைக்கல. அந்த ரூபாயில நீங்க நல்லபடியா செலவு பண்ணி சாப்பிட்டு எடுத்து இருங்க. இப்ப இனி நீ வயலுக்குன்னா அங்க இங்க எல்லாம் அலையக்கூடாது. வயல நான் யாருகிட்டயாவது பேசி எடுத்து ஒத்திக்கி விட்டுற போறேன். என்ன மக்கா இப்படி சொல்லுதா? பின்ன என்னப்பா, வயலுன்னு அங்கனே போய் கடந்துடுதிய, சாப்பிடாம கொள்ளாம இருந்தேல்ல என்ன பண்ண? அதான் சொல்லுதம்ல, இனி வயலுக்கெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். வீட்லயே 2 மாடு இருக்குல்ல, மாட்டை பாத்துக்கிட்டு வீட்லயே இருங்க. எடி அந்த அண்ணாச்சிக்கு போன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேல்ல? ஆமாங்க, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினியா. யாருக்குமா? ஏக்கா அந்த அண்ணாச்சி நம்பர் என்கிட்ட இல்ல பாத்துடுங்க, உங்ககிட்ட இருக்கலாம், ஒரு போன் பண்ணி தாங்களா? சரி கமலா. ஏமா யாருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல? கல்யாண தரகர் அண்ணாச்சிக்கு மக்கா. எது என்ன சொல்லுதிய? ஆமாக்கா, நீங்க ஊருக்கு வந்தாலே 2-3 மாசம் தான் லீவ்ல வர. இப்ப கூட 3 மாசம் லீவ்ல தான் வந்திருக்கா. இன்னைக்கு தரகர் அண்ணாச்சிக்கு போன் பண்ணி சொன்னாதானே ஒரு நல்ல சம்பந்தமா பார்த்து சொல்லுவாரு. 3 மாசத்துக்குள்ள டிசம்பர்ல முடிச்சு கல்யாணம் முடிக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கும்ல? ஏமா நானே 2-3 மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட போன் பண்ணி சொன்னோம்ல, இப்பம்லாம் கல்யாண பேச்சு எடுக்காதீங்கன்னு. இல்ல 2-3 மாசத்துக்கு முன்னாடி நமக்கா சொன்னா, இப்பதான் லீவ்ல வீட்டுக்கு வந்திருக்கீல்ல, இந்த 3 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா நாங்களும் சந்தோஷமா இருப்போம்ல. நீயும் ஒரு குடும்பமா வேண்டாமா? ஏன் இப்ப மட்டும் நான் என்ன குடும்பம் இல்லாமலா இருக்கேன்? நீங்க எல்லாம் இருக்கீல்ல? அதுக்கு இல்லமக்கா, நீ ஒத்தைக்கு வருமா வந்தானே, உனக்கும் காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு அவங்க 2 பேரும் ஆசைப்படுவாங்கல்ல? ஆசைப்படதெல்லாம் சரிதான் தே. அதுக்குன்னு எனக்கு இப்பெல்லாம் ஒண்ணு கல்யாணம் வேண்டாம். எதே நீங்க தரகர் அண்ணாச்சிக்கெல்லாம் ஒண்ணு போன் பண்ணாண்டாத்தே. ஏமக்கா இப்படி சொல்லியா? எம்மா நான் சொல்லத கேளு தயவு செஞ்சு. எனக்கு இப்பெல்லாம் கல்யாணம் வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளவுதான். சும்மா நீ பாட்டுக்கு வா, இஷ்டத்துக்கு பொண்ணு பார்க்க போகணும், பொண்ணு பார்க்க வா, நம்ம எல்லாரும் போவோம்னு என்ன கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் பாத்துக்க. இப்படி சொல்லுத மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? எல்லாரும் என்ன பத்தி என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்காவோ தெரியுமா? ஒத்தைக்கு ஒரு மவனுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேக்காவோ. மவன் வெளிநாட்டுல வேலை பார்க்க கை நிறைய சம்பளம் வாங்குதா, எல்லா சம்பளத்தையும் எங்க அம்மைக்கு தான் அனுப்புதா. அதை எல்லாத்தையும் இவ பேங்க்ல போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு இங்க ஹாயா உட்கார்ந்திருக்கா. ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு துப்பு இல்ல. இவெல்லாம் மனுஷியானு தெருல வரப்பட்ட போகப்பட்ட எல்லாரும் என்ன கேள்வி கேட்காவோ தெரியுமால? இங்க பாருமா, அவங்க அப்படி சொல்லுதாங்க, இவங்க இப்படி சொல்லுதாங்க, சொல்லுக்கெல்லாம் என்னால இப்ப கல்யாணம் பண்ண முடியாது. இப்ப 3 மாசம் நாங்க வீட்டுல தானே இருக்க போறேன். இனி யாராவது உன்னை பார்த்து அந்த கேள்வி கேட்டாவன்னா என்கிட்ட நேரா கூட்டிட்டு வா, நான் அவங்களுக்கு பதில சொல்லுதேன்.
அதுக்கு நீங்க 2 பேரும் ஓடி ஆடி நிறைய வேலை பார்க்காம நேரத்துக்கு நல்லபடியா சாப்பிட்டுட்டு நல்ல உடம்பு ஆரோக்கியமா முதல்ல இருங்க. அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கிடலாம். சும்மா சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு அவளத்தையும் சேர்த்து வச்சு எங்க கொண்டுட்டு போறோம்? சரி விடுக்கமலா, அவன் இப்பதானே வந்திருக்கான். ஒரு 2-3 நாள் கழிஞ்சு இந்த பேச்சை எடுத்திருக்கலாம். நீ உடனே எடுத்த உடனே அவனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு அந்த அண்ணாச்சி வேற மயங்கி விழுந்தாரா, அதை பார்த்து அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரதானே செய்யும். நாம கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல வேலை பார்க்கோம், ஆனா இங்க வந்து பார்த்தா அம்மாவும் அப்பாவும் நல்லா சாப்பிடாம ஆரோக்கியம் இல்லாம இருக்காங்களேன்னு அவனுக்கும் கோவம் வரதானே செய்யும். அதனால இந்த பேச்சை முதல்ல விடு. தரகர் அண்ணாச்சியும் ஏதோ ஒரு கல்யாண விஷயமா மெட்ராஸ் வரைக்கும் போயிருக்காரா. எப்படியும் ஒரு வாரம் கழிச்சு தான் வருவாரு. அதனால இந்த பேச்சையெல்லாம் ஒரு வாரம் கழிச்சு எடுக்கலாம். என்ன? சரிக்கா. உன் மகனுக்கு வச்சு சாப்பாட்டை தான் உன் மாப்பிள்ள சாப்பிட்டாரு பத்துக்க. அதனால பிள்ளைக்கு வேற ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. நீ முதல்ல சாப்பிடு. என்ன? சரிக்கா. ஒரு 5 நிமிஷம் இருங்களா, சர்பத்து போட்டு கொண்டாரேன். ஏமா, எங்க வீட்லயே சர்பத்தை போட்டு நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு தான் வந்திருக்கேன். முதல்ல நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. மணி 3 மணிக்கு மேல ஆகுது இல்ல. மக்கா சாப்பிடு மக்கா, அப்ப நான் போயிட்டு வரேன். என்ன? இது இருங்கதே, கொஞ்சம் சர்பத்தாவது குடிச்சிட்டு போங்க. வேண்டாம் மக்கா, நான் வீட்ல போட்டு தான் வச்சுட்டு வந்திருக்கேன். மணி 3 மணிக்கு மேல ஆகுது இல்ல. நீ வேற அங்க இருந்து வந்திருப்ப, சடவா இருக்கும். முதல்ல சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. நான் சாயங்காலம் போல வந்து பாக்கேன். என்ன? சரி தே. இது 5 ஐசும் வீட்ல தானே இருப்பாங்க? ஆமா மக்கா, 5க்கு இன்னும் அடுத்த வாரம் தான் காலேஜ்ல பரீட்சை ஆரம்பிக்கி. ஐசுக்கு பரீட்சை எல்லாம் முடிஞ்சு. அப்படியே தே. சரி. அப்ப நான் ஒரு ராத்திரி 7 மணி போல வீட்டு பக்கம் வரேன் தே. சரி மக்கா, எப்ப வேணாலும் வா. அதுவும் வா வீடு தானே. சரிங்க தே. என்னையும் போயிட்டு வரேன்னா? சரி மரகதம். இருமக்கா, நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். ஏமா, உனக்கும் சேர்ந்து சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. நீயும் சாப்பிடல இன்னும்? சரி மக்கா. ஆச்சி, ஒரே நிமிஷம் இருமக்கா. சொல்லுடி. இல்ல இப்பம்லாம் அவளை அனுப்ப முடியாது. ஆச்சி, யார்ட்ட ஆச்சி பேசிட்டு இருக்கா? உங்க அம்மைட்ட நமக்கா பேசிட்டு இருக்கேன். அம்மிட்டயா? ஆமாடி, நான் பக்கத்துல தான் நிக்க. ஆமா, நான் சொல்லதை கேளு. இப்பம்லாம் அவளை நான் அனுப்ப மாதிரி இல்ல. அவ இங்கே இருக்கட்டு. அங்க வந்தான்னா அப்புறம் பிள்ளைகிட்ட நீ ஏதாவது ஒண்ணு சொல்லுவடி. அப்புறம் பிள்ளை மனசு சங்கடப்பட்டு இருக்குதுக்கா. நீ வேணா பிள்ளை அங்க வந்து பாத்துட்டு போ. ஆனா என்னால இப்போதைக்கு அவளை அங்க அனுப்பி வைக்க முடியாது. ஆமா, அவ்வளவுதான். அவன் மாட்ட பேசுதியா? சரி, கடைக்கு போறியா? சரி, அப்புறம் வந்து பேசு. போன வைக்கேன். ஆச்சி, என்னாச்சு பேசிக்கிட்டு இருந்தா? ஏதோ அனுப்ப மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஒன்னதாமக்கா, உங்க அம்மா உன்னை கொண்டு வீட்ல கொண்டு விடு, இல்லன்னா அவளை பஸ் ஏறி வர சொல்லுன்னு சொல்லுதா. நான் சொல்லிட்டோம்ல, இப்போதைக்குலாம் என் பேத்திய உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாட்டேன். அவ இங்கேதான் இருப்பான்னு. என்னமக்கா, நான் சொன்னது சரிதானே? ஆச்சி கூட இருப்பேல்ல? இருக்கேன் ஆச்சி, நான் என்ன இருக்க மாட்டேன்னு சொன்னேன். அங்க வீட்ல இருந்து அம்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பா, எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கும். ஆனா இங்க இருந்தோம்னா நீ எதுவுமே என்ன சொல்ல மாட்டேல ஆச்சி. ஒண்ணு நான் என்னமக்கா சொல்ல போறேன்? என் பேத்தி வந்த உடனேதான் வீடே கலகலான்னு இருக்கு. நானும் சந்தோஷமா இருக்கேன். அந்த ஏமாத்துக்கார பையல போலீஸ் ஸ்டேஷன்ல தான் புடிச்சு கொடுத்துட்டியல எல்லாருமா சேர்ந்து. அவதான் ரூபாய வாங்கி தாரேன்னு சொல்லிருக்காவல்ல மக்கா. அந்த ரூபாய வாங்கினதுக்கு அப்புறமா உன்னை கொண்டு வீட்ல போய் விடுவேன். என்ன? சரி ஆச்சி, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இங்கே இருக்கேன். எனக்கு இங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிக்காதா பின்ன? ஆச்சி, துணி எல்லாத்தையும் துவைச்சு போட்டுட்டேன். ஏன் மக்கா, அவ்வளவு துணியையுமா துவைச்சு போட்டுட்டா? ஆமா ஆச்சி, பைப்ல தண்ணி வேற வருதுல்ல, அதான் எல்லாத்தையும் துவைச்சு போட்டுட்டேன் பாத்துருங்க. ஏன் மக்கா, ஒத்தேல அவ்வளவு துணியும் துவைச்சியா? என்னையும் ஒரு சத்தம் கொடுத்திருந்தேன்னா நான் வந்து அலசியாவது போட்டிருப்போம்ல. இங்க பாரு ஆச்சி, வயசான காலத்துல நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு நானே இங்க இருக்கேன். இப்ப என்னடானா துணியை அலசி போடுதே காய போடுதேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு ஆச்சி, உன் ஆசைப்படி நான் இங்க இருக்கணும்னா நீ ஒரு வீட்டு வேலையும் செய்யக்கூடாது. எல்லாத்தையும் நானே தான் பாத்துக்கிடுவேன். சரியா? என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கா? உண்மையிலே அப்படிதான். நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது, எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன். நீ ஏதாவது ஒரு வேலை செய்தேன்னு நான் பார்த்தேன்னு வச்சுக்க, அடுத்த பஸ்ல ஏறி நான் எங்க வீட்டுக்கு போயிடுறோம் பாத்துக்க. சரி அம்மா. ஆச்சி, துணி காயப்படுறதுக்கு கயிறு வேணும். அவங்க 2 பேரையும் அவுத்து விட்டுட்டுமா? யாமக்கா, அவ 2 பேரும் இன்னும் கொஞ்ச நேரம் நிக்கட்டுமே. அதுக்குள்ள ஆச்சி, துணி வேற காயப்படணும்ல. என்னத்த செய்ய இவள போட்டு என்ன பாடுபடுத்தி கிடக்காலோ தெரியுமா? சரி ஆச்சி, விடுங்க. இப்ப நம்ம கயித்துல மட்டும் கெட்டி வச்சதுனால அவங்க அப்படியே திருந்திர போறாங்களா என்ன? ஆமாமக்கா, கயித்துல கெட்டி வச்சு ஒரு நாள் பூரா நிப்பாட்டி விட்டாலும் அவ 2 பேருமே திருந்த மாட்டாளுவா. இப்ப மத்தியான நேரம்னால யாரும் தெருவுல அதிகமா நடமாட்டம் இல்ல. இனி சாயங்காலம் அங்கேயும் இங்கேயும் போகப்பட்டவெல்லாம் பார்த்து என்னென்னலாமோ சொல்லுவாளுவோ தெரியுமா? 2 பேரும் அப்படி என்னத்த பண்ணி விட்டாளுவோன்னு இந்த பார்வதி அவ 2 பேரையும் பிடிச்சி கயித்தை வச்சு கெட்டி வச்சிருக்கா. இது என்ன அநியாயமா இருக்கு? இது ஊர் உலகத்துல இப்படி எல்லாம் நடக்குமா? இந்த பார்வதி திமிரு பிடிச்சவா. அப்படி இப்படின்னு கடைசியில என்ன பார்த்துதான் எல்லாரும் சொல்லுவாளுவா. பேசாம நீ சொன்ன மாதிரி துணி காயப்படுறதுக்கு கயிறு வேணும்ல, அவ 2 பேரையும்
நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா மலரே ஓ இனிமையான குரல்ல என்ன அழகா பாட்டு பாடுற ஏக்கா ரொம்ப ஐஸ் வைக்காதியா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மலரே உன்னோட இனிமையான குரல் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா சரிங்கக்கா ரொம்ப ஐஸ் வைக்காதியா கை தாவுத்து விடுவேன் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நன்றியே நன்றின்னு சொல்ல வேண்டியதுனா அதுக்கு என்னத்துக்கு வார்த்தையே இல்லைன்னு ராகம் பாடுதா ஏ கிழவி வாயை மூடிட்டு நில்லு கைத்த மட்டும் அவ அவுத்து விடட்டும் அப்புறம் இருக்குல உனக்கு கச்சேரி சப்பப்பா அக்கா என்னக்கா இதெல்லாம் பின்ன ரெண்டு கையும் காலையும் எவ்வளவு நேரமா கெட்டி வச்சிருந்தீங்க அதெல்லாம் நீங்க பண்ணதுக்கு தண்டனை சரிமக்கா வாரேன்னா ஆமா கல்யாண வீட்ல வந்து சாப்பிடலாம் வந்திருக்காவோ சாப்பிட்டு முடிச்ச உடனே வாரேமக்கான்னு சந்தோஷமா சொல்லுதாவோ எடி பேசாம இருட்டி பிள்ளைக்கு எவ்வளவு தங்கமான மனசு தெரியுமா அவ ஆச்சி நம்ம ரெண்டு பேரையும் கைத்த வச்சு கெட்டி வச்சுட்டு போயிட்டாவோ பிள்ளைக்கு மனசு தாங்காம தானே நம்ம ரெண்டு பேரையும் வந்து அவுத்து விட்டுருக்கா ஏதோ நன்றி சொல்லதுக்கு வார்த்தை இல்லன்னு மட்டும் சொல்லுதா நல்லா சந்தோஷமா பிள்ளைகிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா இந்த கிழவி தொல்லை தாங்க முடியலையே சரிக்கா போயிட்டு வாங்க சரி மலரே போயிட்டு வரேன்னா சரிக்கா ஏ கிழவி இனிய மோரல முழிச்சிராத பத்துக்க யாமட்டி உன் முகம் நல்ல அழகோலதான் இருக்கு கண்ணு வீங்கி போய் பிளாஸ்டரை ஒட்டி என்ன அழகா இருக்கு தெரியுமா இல்ல ஒன்னாலதான் கிழவி எல்லாம் ஒன்னாலதான் சரி சரி எந்த பேசலாம் இருக்கட்டும் போற வழியில கமலா வீட்டுல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு லேசா எட்டி பார்த்துட்டு போவோம்டி கிழவி பேசாம போயிருப்பதுக்கா இல்லைன்னா சண்டை நெரிச்சு போடுவேன் யாமட்டி கோவப்படியா அக்கம் பக்கத்து வீட்டு விஷயம்ல தெரிஞ்சுக்கிறாண்டம்மா அவன் மாப்பிளைக்கு வேற என்னாச்சோ ஏதாச்சோ அதான் நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னோம்ல சரி நீ எந்த ஆளையும் போ நான் வீட்டை பார்த்து போய் கொஞ்சம் போல சோறு போட்டு தின்னுக்கிட்டு அந்த ஆளை நேரா கமலா வீட்டுல வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிடுவேன் இந்த கிழவி சரியான ஆளுதான் தெருவுல எல்லார்கிட்டையும் இப்ப நம்ம கெட்ட பேர் வாங்கிக்கிட்டோம் இப்ப கமலாக்கா வீட்டுல போய் நல்ல பிள்ளையா போய் விசாரிச்சுக்கிட்டு நம்ம எல்லாரையும் நல்லவன்னு சொல்லுவா நல்ல பேர் எடுக்கலாம்னு போறாவோ கிழவி இப்ப நேர வீட்டுக்கு போய் சோத்தை தின்னுக்கிட்டு தானே அப்புறமா கமலாக்கா வீட்டுக்கு வருவாவோ நாம இப்பமே கமலாக்கா வீட்டுக்கு போயிருவோம் ஏக்கா கமலாக்கா என்னக்கீதா ஏக்கா மனசு வருத்தப்படாதேக்கா எல்லாம் நம்ம கையிலேயே இருக்கு என்ன சொல்லியா நீங்க இவ்வளவு மனசு தடகாத்திரமா இருக்கத பார்த்தாலே எனக்கு மனசுல சந்தோஷமா இருக்குக்கா என்னக்கா செய்ய நாம வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி சரி அக்கம் பக்கத்துல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நம்ம போய் விசாரிக்கணும்லக்கா சம்பவம் நடந்ததா விசாரிக்கணுமா ஆமாக்கா ஆமா வீட்டு வாசல்ல பந்தல்லாம் போடலையா ஐஸ் பாக்ஸ்கெல்லாம் சொல்லி விடலையா என்னது பந்தல் போடலையா ஐஸ் பாக்ஸ் வைக்கலான்னு கேட்டுட்டு இருக்கா பாவ கமலாக்கா சரி தடகாத்திரமா தானே இருக்காவோ கவலை இல்லாமன்னு நினைச்சு கடைசில பார்த்தா துக்கம் தொண்டை அடைச்சு மேல இருக்காவோ ஏ கீரா ஏன் வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு என்னத்தையும் உளறிட்டு கிடக்கா ஏக்கா சொந்தக்காரவியலுக்கெல்லாம் சொல்லி விட்டுட்டேனாக்கா இன்னைக்கு எடுப்பேலா நாளைக்கு எடுப்பேலாக்கா ஏடி கிறுக்கு என்ன தடி பேசிக்கிட்டு இருக்கா வீடு மாத்தி வந்து பேசிக்கிட்டு இருக்கியோ இல்லக்கா ஏக்கா இப்படி பேசுவீங்க உங்களுக்கு இந்த நேரம் கோவமே வரக்கூடாது இங்க பாரு என்ன ஏதுன்னு உருப்படியா சொல்லு உன் இஷ்டத்துக்கு என்னத்தையாவது பேசிட்டு நடக்காத ஏக்கா உங்க வீட்டுக்காரன் எனக்கு நெஞ்சு வலியாமே என்னடி சொல்லுதா என் மாப்பிளைக்கு நெஞ்சு வலியா ஆமா நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போலாம்னு இருக்க நேரமா பார்த்து வீட்லயே அந்த அண்ணன் உயிரை விட்டுட்டாராமே அதான் அக்கம் பக்கத்துல இருக்கோம்லக்கா தாயா பிள்ளையா பழகினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு நல்லது கெட்டதுனால கலந்துக்கிடணும்ல அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலாம்னு வந்தேன்க்கா எப்ப எடுப்பியக்கா இன்னைக்கா நாளைக்கா இன்னைக்கா நாளைக்கான்னு கேட்காட்டி இப்பவே பார்சல் பண்ணுதம்டி என்னக்கா சொல்றியா பார்சலா உங்க வீட்டுக்காரர் மேல உங்களுக்கு கோவம் இருக்கலாம் அதுக்கு அவரை பார்சல் அனுப்ப போறேன்னா சொல்லுவியா கேடுகட்டவள நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி குத்துக்கல்ல மாதிரி என் புருஷன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்காரு அவரை செத்து போயிட்டாரு அவரை பாடல ஏத்தாண்டமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா வீட்டு வாசல்ல பந்தல்
என் மேனு செல்லம் எனக்காக வந்துட்டாயா? என்ன கமலாக்கா, இனிமேலாவது கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருங்க சரியா? என் மேல இனி ஒரு கைய வச்சேன்னு வச்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். என் மேனு செல்லம் பொங்கி பறந்து அங்கிருந்து வந்து உங்க மூஞ்சிலேயே 4 மிதிய கொடுப்பா. எடி ரொம்ப ஓவரா ஆடாத. அப்படித்தான் ஆடுவேன். ஏன்னா என் கூட இருக்குது என்னுடைய தோழி, உயிர் தோழி மேனு செல்லம். இந்த தெருவுல ஏன் இந்த ஊர்ல யாருக்காவது மேனகா மாதிரி ஒரு தோழி இருக்காவளா? எங்க 2 பேருடைய நட்பை பார்த்து நீங்க எல்லாரும் பொறாமதானே படுவீங்க. எடி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு, உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத. மேனு செல்லம் இதுதான் நடந்தது பத்துக்க. எனக்காக நீ இருக்கான்னு எனக்கு தெரியும். அந்த கமலாக்கா கிட்ட போய் கேளு என்னன்னு. எதுக்கு என் பாசமான கீதாக்காவ அடிச்சிய, காலால எட்டி மிதிச்சிய, அப்புறம் கொடுமைப்படுத்தினேன்னு நறுக்குன்னு 4 வார்த்தை கேளு மேனு செல்லம். உன்னை பார்த்த உடனே கமலாக்காவுக்கு மூஞ்சி போற போக்க பத்தியா அவ்வளவு பயம். அப்படித்தானே இருக்குது மேனு செல்லம். நம்மள பார்த்தாலே கை கால் நடுங்கி பயப்படணும்ல. ஆமா, இப்ப எதுக்கு இப்படி தைய தக்கான்னு குதிச்சிட்டு கிடக்கிய? அப்பாடா, மேனு செல்லம் குரலை கேட்டு எத்தனை நாளாவது? குரலை கேட்காதெல்லாம் இருக்கட்டும், அதான் கேட்கம்ல எதுக்கு தைய தக்கான்னு ஆடிட்டு கிடக்கியன்னு. அதான் சொன்னோம்ல மேனு செல்லம், எனக்கு நேர்ந்த கொடுமைகள் எல்லாத்தையும் வரிசையா ஒவ்வொன்னா சொன்னோம்ல. வண்டியை விட்டு இறங்கி வந்து இந்த கமலாக்கா கிட்ட என்ன ஏதுன்னு கேளு. கேள்வி எல்லாம் கேட்கறது இருக்கட்டே, நடு தெருல ஒரு வண்டி வருதுன்னு உங்களுக்கு கண்ணு தெரியலையா? மேனு செல்லம், அது நானும் கமலாக்காவும் நின்னு சீரியஸா பேசிட்டு இருந்தோம் பத்தியா, அதான் சத்தம் கேட்கல பத்துக்க. ஆமா, சத்தம் கேட்கல. காதுல என்ன பஞ்ச வச்சு அடைச்சு வச்சிருந்திய? ஆமா, இவ காதுல என்ன வாயில தான் பெரிய பஞ்ச வச்சு அடைச்சு வைக்கணும். மேனு செல்லம், வெயில்ல வந்ததுனால கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டியோ? வெயில்ல வந்ததுனால ஒண்ணும் நான் டென்ஷன் ஆவல. தெருவுல வண்டி வருதுன்னு கண்ணு முன்னு தெரியாம வண்டி மேல வந்து உழுதிய. மேனு செல்லம், அதான் நான் சொன்னோம்ல பொறாமையில இந்த கமலாக்கா என்ன தூக்கி போட்டு மிதிச்சாவளா, அந்த மிதிச்ச மிதியில உன் வண்டி மேல வந்து விழுந்துட்டேன் பாத்துக்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ வந்துட்டால உன்னை பார்த்து பயந்து போயாதும் கமலாக்கா நிக்காவோ. இனிமேல் என் மேல ஒரு கை என்ன காலையும் வைக்க மாட்டாவோ. திமிரு பிடிச்சவா பண்ணது பூரா வேண்டாத்தன வேலை. இவன் மேல பொறாமப்பட்டலன்னா அவளை அடிச்சனா? எத்தனை பேருக்கு அடியும் மிதியும் வாங்கினாலும் இவன் ஒரு காலமும் திருந்த மாட்டா. இவளை எல்லாம் சொன்ன மாதிரி நடு தெருல குழிய தோண்டி புதைச்சிட்டோம்னா எல்லாருக்கும் சந்தோஷம். என்ன கமலாக்கா, மனசுக்குள்ள அவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு முகத்துல காட்டக்கூடாதுன்னு அப்படியே கோவமா நிக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேளோ? எடி, உன்ன மாதிரி நான் எதுக்கிட்டே நடிக்கணும்? ஏக்கா, பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. மேனகாவை பார்த்த உடனே உச்ச தலையில இருந்து உள்ள கால் வரைக்கும் அப்படியே பயம் தாண்டவமாடி இருக்குமே. எடி, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா? நான் என்னத்துக்கு மேனகாவை பார்த்து பயப்படணும்? அதான் என் ஃப்ரெண்ட் இல்ல அவ. நீங்க என்ன இப்ப தூக்கி போட்டு அடிச்சு மிதிச்சேல்ல, அத எப்படியே உங்ககிட்ட வந்து கேப்பால்ல, அதனாலதான் பயந்துகிட்டு நிக்கிய. கூறு கட்டவள, உன் கூட எல்லாம் பேசுறத விட பேசாம இருந்துட்டு போயிடலாம். பாத்தியா, இப்பதானே நான் சொன்னேன் நீங்க மேனகாவை பார்த்து பயந்து போய் நிக்கியேன்னு. உடனே சொல்லுறிய பாத்தியாளா, உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாதுன்னு. ஐயோ கடவுளே, இவளை என்னத்த செய்ய? அன்று வந்ததும் அதே மேனகா, இன்று வந்ததும் இதே மேனகா. கிறுக்கு, சரியான கிறுக்கு பிடிச்சவா. மேனு செல்லம், இறங்கி வா. இந்த அக்காவுக்காக 4 வார்த்தை நறுக்குன்னு கமலாக்கா கிட்ட கேளு. கேட்கதெல்லாம் இருக்கட்டும், எவ்வளவு திமிரு இருந்தா என் வண்டி மேல வந்து விழுந்திருப்பிய? மேனு செல்லம், அதான் சொன்னோம்ல, இந்த திமிரு பிடிச்ச கமலாக்கா என்ன எட்டி மிதிச்சிட்டாவோ, அதனாலதான் உன் வண்டி மேல வந்து விழுந்தேன்னு. எட்டி மிதிச்சாவோன்னா தெருல போய் விழ வேண்டியதானே? எதுக்கு கரெக்டா என் வண்டி மேல வந்து விழுந்திய? மேனு செல்லம், செல்லமாவது சொல்லமாவது பதிலா சொல்லுங்க. பதிலு தானே கரெக்டா சொல்லுவா. நான் எங்க மாமியார் எவ்வளவு சந்தோஷமா வண்டில சிரிச்சுக்கிட்டே வந்தோம். இப்ப உங்களால நாங்க 2 பேரும் அப்செட் ஆகி உட்கார்ந்திருக்கோம். மேனு செல்லம், இந்த மேனு செல்லம் செல்லம் அப்படின்னு கூப்பிடறதெல்லாம் நிப்பாட்டுங்க. சும்மா நான் என்ன பச்சை பிள்ளையா? அதானே. என்ன இவளுக்கு பேச்சே சரியில்லை. நட்ட நடு வெயில்ல வண்டி ஓட்டிட்டு வந்ததுனால கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டான்னு நினைக்கேன். சரி, முதல்ல இவளை வீட்டுக்கு அனுப்புவோம். அப்புறமா சாயங்காலமா பார்த்து மெதுவா பேசிக்கிடலாம். மேனு செல்லம், நீ கிளம்புமா? கிளம்பதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும், அத நீங்க ஒண்ணும் சொல்லாண்டா. மேனகா,
வண்டிய டேமேஜ் பண்ணிட்டியா அது மட்டும் இல்லாம எங்க ரெண்டு பேரையும் டென்ஷன் ஆக்கிட்டியா வயசான என் மாமியாரை எவ்வளவு சேஃப்டியா நான் வண்டியில வச்சு கூட்டிட்டு வரேன் நீங்க இப்படி டென்ஷன் ஆக்கி விட்டதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி அப்புறம் மூளையில உள்ள நரம்பு வெடிச்சு போச்சுனா பயப்படாதீங்க நாம செஞ்ச புண்ணியத்தினால உங்களுக்கு எதுவும் ஆகல என்ன இருந்தாலும் வயசான காலத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டாங்கன்னா அப்புறம் மூளை நரம்பெல்லாம் வெடிச்சு போச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா இவங்களா பாப்பாங்க இல்லனா எல்லா செலவையும் இவங்க ஏத்துக்கிடுவாங்களா சொல்லுங்க தே நீங்களே சொல்லுங்களா அதானே ஆஹா வண்டி மேல விழுந்ததுனால நம்ம டிக்கினா கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்கு இவ என்னடா இப்படி பேசுதா என்ன கீதா நீ சொன்ன மாதிரி மேனகா நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கல அதுக்கு பதில சொல்ல வேண்டியதானே எதுக்கு பெப்பர பேடு முழிச்சிட்டே நிக்க மேனகா நான் மேனகா தான் சும்மா உங்க கிட்ட நின்னு கதை பேசிக்கிட்டு நிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல மரியாதையா வண்டி டேமேஜ் ஆனதுக்கும் நாங்க சங்கடப்பட்டதுக்கும் அப்புறம் நாங்க ஸ்ட்ரெஸ் ஆனதுக்கும் நஷ்ட ஈடு நீங்க தந்தே ஆவணும் ஆமா நஷ்ட ஈடே தந்தே ஆவணும் மேனு செல்லம்னா மேனு செல்லம் தான் எதுவா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா ஆமா நியாயமா தானங்க பேசணும் இப்ப நானா வந்து அவங்கள வண்டியில இடிச்சு போட்டோம்னா நஷ்ட ஈடு கேப்பாவல்ல அதே மாதிரி அவங்களா வந்து என் வண்டி மேல வந்து விழுந்ததுக்கு நஷ்ட ஈடு தந்தே தான் ஆவணும் சரியான பதிலடி நலமுடி துட்ட எண்ணி கையில கொடுத்துட்டு போயிட்டே இரு என்னது துட்டா ஆமா அதான் உன் தோழி 6 இரு தோழி நஷ்ட ஈடு கேட்கல சே துட்டேன்னு சொல்லிட்டேன் பாரு நஷ்ட ஈடு பணத்தை எண்ணி அவ கையில கொடு ஐயோ ஐயோ கமலாக்கா என்னையும் மேனகாவையும் பார்த்து பயப்படுதாவோன்னு பார்த்தா கடைசில என்ன பார்த்து நக்கலால சிரிக்காவோ என்ன முழிச்சிட்டே இருக்குதியா எனக்கு நேரம் இல்ல சீக்கிரமா நஷ்ட ஈடு பணத்தை எண்ணி தாருங்க மேனகா என்ன இப்படி எல்லாம் கேட்கா நான் ஒரு நேரம் தான் பதில் சொல்லுவேன் 1000 நேரம்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது எனக்கு அதுக்கு நேரமும் இல்ல நானும் என் மாமியார் எவ்வளவு சந்தோஷமா ஒத்துமையா வண்டியில வந்தா தெரியுமா நீங்க ஒரு நிமிஷத்துல சங்கடப்படுத்திட்டீங்க ஐயோ ஐயோ 4 மணிக்கு முடிய பாரா நம்ம மேனு செல்லமா இப்படி பேசுதா அப்படி இடம் முழிச்சிட்டு நிக்க மேனகா பரவாயில்ல மாமியார் கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா இப்ப மனுஷியா மாறி இருக்கா மேனகா யார பாத்துமா என்ன கேள்வி கேட்டா கஷ்டமா இருக்கு எனக்கு நாம 2 பேரும் தோழிகள் இல்ல சகோதரிகள் மாதிரிலாம் இந்த தெருவெல்லாம் கை கோர்த்து சுத்தி சுத்தி வந்தா இப்ப என்ன பார்த்து நஷ்ட எடுத்தாடி கேக்கிய ஒரு அக்காவை பார்த்து இப்படி கேக்கிய உனக்கு சங்கடமா இல்லையா இல்ல சங்கடமா இல்ல நஷ்ட எடுத்தாங்க 4 முடி இடிவான் பருப்பு மேனகா கிட்ட வேகவே வேகாது என்னமா இப்படி முழிச்சிட்டே நிக்க என் மருமவ கேக்கல கொடுத்துட்டு மரியாதையா கிளம்பு ஐயோ பாவம் 4 முடி முழிய பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது ச்சே இவ்வளவு நேரமா என்கிட்ட எவ்வளவு தில்லா பேசிட்டு இருந்த இந்த 4 முடி இப்ப அவ நிலைமைய பார்த்தா நமக்கு லேசா மனசு சங்கடமா தான் இருக்கு மேனகா வர மரியாதையா நஷ்ட ஈடு தாண்டி கேட்டுக்கிட்டு இருக்காளா அதுக்குதான் 4 முடி நல்ல முழியா முழிச்சுக்கிட்டு நிக்க சரி என்னத்த செய்ய பார்க்க பாவமாவும் இருக்கு சரி மேனகாட்ட இருந்து கொஞ்சம் காப்பாத்தி விடுவோம் 4 மணி என்ன ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு நீ என்னத்தையும் பாடு ஆனா ஓரமா நின்னு பாடு கமலாக்கா உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா தான் இருக்கு பாத்தீங்களா நான் மனசு சங்கடப்பட்டு நிக்கே நீங்க எப்படி சிரிச்சிட்டு கிண்டலா பேசுவீங்க ஏ கிறுக்கி நான் ஒண்ணு கிண்டலா பதில சொல்லல வண்டி நிக்கல ஓரமா நில்லுன்னு சொன்னேன் என்ன பார்த்து நஷ்ட ஈடு தாண்டி கேட்கிறதுக்கு உனக்கு எப்படி மேனகா மனசு வருது வாயால தானே கேட்டேன் ஐயோ ஐயோ நீலி கண்ணீர் அப்படியே பொல பொலன்னு வடிக்கால மேனகா ஏக்கா நல்லா இருக்கியாளாக்கா ஆமா மேனகா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியாமா ஆமாக்கா நான் நல்லா இருக்கேன் என்ன ஒண்ணு இங்க ஊர் பக்கமே ஆள காணல வாரத்துக்கு ஒரு நேரம் இல்லனா 10 நாள் நம்ம வீட்டுக்கு வந்துருவிய இப்ப எங்க வீட்டுக்கு வந்தே 2 மாசத்துக்கு மேல ஆகுது போலக்க ஏக்கா நான் முன்ன மாதிரி இல்லலக்கா இப்பதான் நான் குடும்பஸ்திரியா மாறிட்டம்ல வீடெல்லாம் பார்க்கணும்லக்கா மாமியார் வீட்டை அப்படியே போட்டுட்டுங்க அம்மா வீட்ல வந்து கிடக்க முடியுமா பாரு அந்த மேனகாவே என்கிட்ட கோவமா பேசுறா இப்ப கமலாக்கா கிட்ட மட்டும் நல்ல சிரிச்சு பேசுறா முன்னாடி எல்லாம் எனக்கு சரியான விவரம் இல்ல பத்தியலக்கா அதனால அந்த கீதாக்கா கூட கைய கோத்துக்கிட்டு தெருவா பாடு பேசிக்கிட்டு திரிஞ்சேன் அம்மா வீட்லயே வந்து கிடந்தேன் என் வாழ்க்கையே எனக்கு இப்பதானே புரிஞ்சிருக்கு என் மேல அக்கறையான மாமியாரு அப்புறம் மரியாதை உள்ள மாமனாரு அப்புறம் பாசமான
புருஷன். இதை விட எனக்கு வேற என்னக்கா வேணும்? அதானே மேனகா, நீ இப்படி எல்லாம் பேசுவானே நான் கனவுல கூட நினைக்கல பாத்துக்க. உன்னை பார்த்தாலே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாக்கா, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். அத விட்டுட்டு மாமியா கூட மருமக கூடன்னு சண்டையை பட்டுக்கிட்டு அப்புறம் தெரு தெருவா கதையும் பேசிக்கிட்டு வீட்டை ஒழுங்கா பார்க்காம சோறு பங்காம அடுத்த வீட்டுல வாசி சோறை வாங்கி தின்னுக்கிட்டு காலத்தை கழிச்சா நல்லாவாக்கா இருக்கு. பார்க்கப்பட்டவெல்லாம் நம்மள பார்த்து தூடு காரி துப்ப மாட்டாவாக்கா. ஆத்தாடி ஆத்தா, இந்த மேனகா கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுதா? இங்க பாரு மேனகா, வீட்டுக்கு போமக்கா. உங்க அம்மா உன்ன ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருந்தா பாத்துக்க. என் மவ வந்து 2 மாசம் ஆகுது வீட்டுக்கு, அவளை பார்க்கணும் போல இருக்கு, கண்ணுக்குள்ளே இருக்குன்னு எத்தனை நாள் சொல்லிக்கிட்டே இருந்தாவ தெரியுமா? தெரியும்க்கா, எங்க அம்மாவை பத்தியும் தெரியும், என் மைனிய பத்தியும் எனக்கு நல்லா தெரியும்க்கா. நான் எப்ப வருவேன்னு தானே காத்துக்கிட்டு இருப்பாவோ. சரிமக்கா, நீ இந்த 4 முடிக்கிட்ட நின்னு பேசி உன் நேரத்தை வீணாக்காத. உங்க மாமியார் வேற வண்டியில உட்கார்ந்துருக்காவ பத்தியா? நீ கோவமா பேசிக்கிட்டு இவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான்னா அப்புறம் உன்னை பத்தி ஏதாவது நினைப்பாவோ. அதனால நீ வீட்டுக்கு கிளம்பு, இந்த 4 முடிய நான் பாத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லுதேலாக்கா. ஆமாக்கா, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் பாத்துக்கிட்டே இவள. சரிக்கா, அப்பனா கிளம்புது என்ன? சரிமக்கா கிளம்பு. எத்தே போலாமா? சரி மருமகளே, கிளம்புவோம். சரிங்க தே. ஏக்கா வாரேன்னா நேரம் இருந்தா வீட்டு பக்கம் வாங்கலாம். சரி மேனகா, வாரேன். போயிட்டு வரேனம்மா. சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. மாமியார் மருமகள் எவ்வளவு ஒத்துமையா வண்டியில போறாவோ, எங்கன்னே பற்றும் போல இருக்கு. கமலாக்கா, என்ன மேனகா கூப்பிட்டியாமா? ஏக்கா, இந்த 4 முடிய மரியாதையா அங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. இப்ப நான் திரும்பி வந்து செக் பண்ணதுக்கு வருவேன். அப்பவும் இங்க நின்னுகிட்டு ஏதாவது வம்பிழுக்க மாதிரி பேசிக்கிட்டு நின்னாவோன்னு வச்சுக்கிடுங்க. அவங்கள கீழே தள்ளி விட்டு வண்டி அவங்க தலைக்கு மேலே ஏத்திடுவேன் சொல்லிருங்க. நீ கிளம்புமக்கா, நீ பேசின பேச்ச கேட்டு அவன் ஆடி போயில நிக்க. அவன் இப்ப கிளம்பிடுவா. உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்துதாங்க நான் இப்ப கிளம்புதேன். சரி மக்கா, மனசுல டென்ஷன் எல்லாம் வந்து வச்சுக்கிடாத, சந்தோஷமா வீட்டுக்கு போ. சரிக்கா. நல்ல பிள்ளை மேனகா, எவ்வளவு அடக்கமா எவ்வளவு தன்மையா பேசிட்டு போற. நலமுடி தண்டக்கு தண்டா தண்டக்கு தண்டா தண்டக்கு தண்டா தண்டக்கு தண்டா. ஹே மேனா, இப்படி எல்லாம் பேசுவானே நான் கனவுல கூட நினைக்கல. நான் மட்டும் என்ன நினைச்சா பாத்துக்கிட்டு இருந்தேன். நடக்குது எல்லாம் கனவு மாதிரி தான் இருக்கு. மரியாதையா இங்கிருந்து கிளம்பு, இல்லன்னு வச்சுக்க மேனகா வண்டியை திருப்பிட்டு வந்து இது கனவு இல்ல நிஜம்னு உனக்கு ப்ரூஃப் பண்ணிடுவா. ஆஹா, தெருவுல இருக்கப்பட்ட எல்லாருமே கொலகாரியா இருக்கான்னு பார்த்தா ஊருக்குள்ள வந்தவளும் கொலகாரியெல்லாம் இருக்கா. எல்லாருக்கும் என் மேல பொறாம, அதான் என்னையே எல்லாரும் ஏசிக்கிட்டு இருக்காவோ. கண்டிஸ்டி கண்டிஸ்டி, ஊருப்பட்ட கண்டிஸ்டி. ஆமா ஆமா, ஒன்னதான் தலையை சுத்தி தூரதுக்கு போடணும். உலகே மாயம், வாழ்வே மாயம், வெளுத்து போக போகுது உன் சாயம். புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். கேட்க முடியாது, அவ்வளவுதான். ஏம்மா, ஏம்மா இப்படி அடம் பிடிக்க? சொல்லதை கேளுமா. எத்தனை நேரம் சொன்னாலும் என்னால கேட்க முடியாதுல. என்னக்கா, வெளிநாட்டுல இருந்து மகன் வந்திருக்கான்னு சந்தோஷப்பட்டியா? இப்ப என்னடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிய? சின்ன பொண்ணக்கா, வாங்க வாங்க. என்ன சுபாஷ், ரொம்ப வருஷம் கழிச்சு மீன் கறி எல்லாம் நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டியாம? ஆமாக்கா, வீட்டுக்கு வந்து மீன் கறி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான்க்கா எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. அது சரிதான். ஏக்கா, சாயங்காலம் போல நானே உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னோம்லக்கா, நீங்களே வந்துட்டிய. யாண்டே, அப்ப நான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுதியா? ஐயோ ஏக்கா, நான் அப்படி சொல்ல வரல. நல்ல வெயிலா இருக்க, வெயில்ல அலைஞ்சு வந்திருக்கீல, அதுக்குதான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடே, நம்ம கமலாக்கா வீடு எப்ப வேணாலும் வரலாம். எந்த வெயிலா இருந்தா என்ன, எந்த இடி மழையா இருந்தா எனக்கு என்ன? என்ன கமலாக்கா, நான் சொல்லது சரிதானே? பாத்தியா சுபாஷ், கமலாக்கா என் மேல எவ்வளவு பாசமா இருக்காவன்னு. என்ன நிக்க விடுதாவளான்னு பாத்தியா? மரகதக்கா வீட்டுக்கு போனக்கா, இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் லீவு பத்தியல, அதான் கொஞ்ச நேரம் உட்காந்து பாடு பேசிட்டு வரேன் பார்த்துடுங்க. சரி, வீட்டுக்கு தானே நேர போறோம், கமலாக்கா வீட்டுல லேசா எட்டி பார்த்துட்டு போமேன்னு தான்க்கா வந்தேன். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். நான் வரும்போது 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தியே சுபாஷ். நீ என்னடா உங்க அம்மா கிட்ட எம்மா நான் சொல்லதை கேளு கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, உங்க அம்மா என்னடானா கேட்கவே மாட்டேன்னு தலையில நின்னாவோ. ஏக்கா, தயவு செஞ்சு எங்க அம்மா கிட்ட நான் சொல்லத கொஞ்சம் கேட்க சொல்லுங்கக்கா. ஏன் அதத்தானடே, என்ன விஷயம்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏக்கா, என்னக்கா நீங்க மவன் 1.5 வருஷம் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான், திடீர்னு லூசு பையன்னு சொல்லுதியா? ஏக்கா, எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் வெளிநாட்டுல இருந்து வரும்போதே புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கக்கா. அதை கொடுத்தா எங்க அம்மா வாங்கிக்கிட மாட்டேக்காவோ.
ஏங்க என்னங்க நீங்க இப்ப உள்ள பயக்கெல்லாம் அம்மா அப்பாவை பார்க்க மாட்டேக்கானோ கவனிக்க மாட்டேக்கானோ சோறு திண்ணையலா திங்கலையான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேக்கானோன்னு கவலையில கிடக்காவோ. உங்க மகன் ஆசையா வெளிநாட்டுல இருந்து உங்களுக்குன்னு புது துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். நீங்க என்னடா வாங்க மாட்டேன்னு சொன்னேலாமே. ஏன் சின்ன பண்ணி நான் வாங்க மாட்டேன்னு சொல்லல சின்ன பண்ணி. அவன் என்ன துணி எடுத்து வந்திருக்கான் தெரியுமா? எக்கா மகன் ஆசையா வாங்கி தந்தா வாங்கிக்கிடணும்க்கா. எங்க அப்பா வாங்கிக்கிட்டாருக்கா, போய் உடுத்திட்டு வந்து போயிருக்காரு. எங்க அம்மா தாங்க வாங்கிக்கிடவே மாட்டேக்காவோ. நல்ல மனுஷன், பெத்த பிள்ளைக்கு மேல பாசம் அதிகம், அதான் துணியை கொடுத்தோன்னா வாங்கிட்டு போயிட்டாரு. நீங்களும் நிக்கல. சின்ன பண்ணி தெரியாம பேசாத. ஒரு காட்டன் சேலை இல்லனா குளுகுளுன்னு பூனம் சேலை எடுத்துட்டு வந்தாலும் நான் உடுத்திட்டு வந்திருப்பேன். ஓஹோ சுபாஷ், உங்க அம்மா காஞ்சிபுரம் பட்டுக்கு ஆசைப்படுதாவோன்னு நினைக்கேன். சின்ன பண்ணி நான் என்ன பட்டு சேலை பத்தியே பேசிட்டு இருந்தேன். ஒரு காட்டன் சேலையாவது ஒரு பூனம் சேலையாவது எடுத்துட்டு வந்தாலும் நான் உடுத்திருப்பேன்ல. ஆனா இவன் என்ன துணியை எடுத்து வந்திருக்கான் தெரியுமா? என்ன துணிக்கா? ஏக்கா எங்க அம்மாவுக்கு சுடிதார் எடுத்துட்டு வந்திருக்கேன்க்கா. பரவாயில்லையே, தாய் கிழவிக்கு மவன் சுடிதார்லாம் எடுத்துட்டு வந்திருக்கானே. என்னக்கா சொல்லுதியா, தாய் கிழவியா? ஆமாடே, நீ அதெல்லாம் கண்டுக்கப்படாது. நாங்க கமலாக்காவை செல்லம்மா அப்படிதான் கூப்பிடுவோம். ஏக்கா பரவாயில்லையே, உங்க மகன் வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு சுடிதார்லாம் எடுத்துட்டு வந்திருக்கானே. ஏன் சின்ன பண்ணி சுடிதார் உடுத்தப்பட்ட வயசா எனக்கு? ஒரு சேலை இல்லனா ஒரு நைட்டி வாங்கிட்டு வந்தாலும் நான் உடுத்திருப்பேன்ல. ஏமா நீ தானம்மா நான் போன தடவை வந்திருக்கும் போது சொன்னா, இப்ப எல்லாரும் நல்லா புதுசு புதுசா கலர் கலரா சுடிதார்லாம் உடுத்துதவோ, எனக்கும் சுடிதார்லாம் போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எந்த நேரம் பார்த்தாலும் இந்த சேலையும் இந்த அங்கி மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸையும் தான் நான் உடுத்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னலாமா. பாரா கமலாக்கா. அட நீ வேற சின்ன பண்ணி, நான் இவங்கிட்ட போன தடவை வந்தாம்ல அப்ப சொன்ன பாத்துக்க. ஏம்மா போன தடவைனா என்ன, நான் என்ன 5-6 வருஷத்துக்கு முன்னாடியா வந்தேன்? 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தானமா வந்தேன். இப்ப சுடிதார் உடுத்தக்கூடிய வயசானு கேட்டுட்டு இருக்கா. நீ ஆசைப்பட்டு கேட்டான்னு தானமா நான் வாங்கிட்டு வந்தேன். கமலாக்கா நல்லா சமாளிக்கே போங்க. சுபாஷ், உங்க அம்மாவுக்கு சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்க, அப்ப அதுக்கு மேட்சா உங்க அப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தா? ஏக்கா ஒரு நிமிஷம் இருங்க. எப்பா ஏக்கா மைனரு. என்ன சொல்லியா சின்ன பண்ணி? மைனரா? ஐயக்கா மைனர் இல்ல மாமனார்னு சொல்ல வந்தேன். மக்கா எனக்கு இந்த கோட்டு சூட்டு நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா. ஏக்கா எங்க அப்பாவுக்கு கிட்ட இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காக்கா? சூப்பர், டாப் டக்கரு. என்ன கோட்டு சூட்டுல அப்படியே ராஜா மாதிரி இருக்கேல, ஆனா அந்த தலையில உள்ள ஆரஞ்சு கலர் துண்டை எடுத்தேன்னா அப்படியே அச்சு அசல் ராஜா மாதிரியே தானே இருப்பிய. நீ வேற சின்ன பண்ணி, இந்த மனுஷன் உயிரை விடுன்னு சொன்னா கூட உயிரை விட்டு விடுவாரு. ஆனா அந்த தலையில உள்ள ஆரஞ்சு கலர் துண்டை எடுங்கன்னு சொன்னா எடுக்கவே மாட்டாருல. ஏங்கா அண்ணனுக்கு வழுக்க தலையோ, அத மறைக்குதுன்னு துண்டை கட்டி இருக்காரு. சின்ன பண்ணி இந்த மனுஷன் எங்க கல்யாணத்துல கூட அந்த துண்டை கட்டி இருந்தாரு தெரியுமா? ஏம்மா சிரிக்கதெல்லாம் இருக்கட்டும். அப்பா நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நிக்க பாரு. நீயும் அதே மாதிரி நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாமா. அட என்னக்கா செல்ல கணக்கா நின்னுகிட்டு இருக்கியா? பிள்ளை எவ்வளவு ஆசைப்படுதான். அட வாங்க போவோம். சின்ன பண்ணி கீழே இறக்கி விடு. அட வாங்கக்கா போவோம், போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வருவோம். மக்கா உண்மையிலேயே எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? ஆமாப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு. மக்கா நல்லா இருக்கா? எம்மா நீ வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா இந்த Dress உனக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? சுபாஷ் சூப்பரா உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் Dress செலக்ட் பண்ணிருக்கிய. அது வந்துக்கா உண்மையிலேயே உங்க அம்மா அப்படியே ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரிலாம் இருக்காவோ. சும்மா இரு சின்ன பொண்ணு, நீ வேற கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. கமலாக்கா மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சு மாமனாரா மாமியாரா பதவியா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்திய. ஆனா உங்க மகன் உங்க 2 பேரையும் மாடன் மாமியாரு மாடன் மாமனாரா மாத்திட்டானே. நீ வேற சின்ன பொண்ணு சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்கா. வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு ஆள் விடாம எல்லாருமே என் கல்யாணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காவோ. எப்படித்தான் எல்லாரையும் சமாளிக்க போறனோ. சமாளிச்சுதானே ஆகணும்.